அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா மாடல் வேர்ப்ஸ், மாடல் ஆக்ஸிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாடல்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இதோடைய கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்ன? மொடால் வேர்ப்ஸ், மொடால் ஆக்ஸிலரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மொடால்ஸில் பார்த்தோம்னா 13 இருக்குது. 13ல் 9 மொடால்ஸ் இருக்குது. அது 9 + 4 இருக்குது. அதாவது 4 குவாஷி மாடல்ஸ் ஆர் செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ பாருங்கள், மொடால்ஸ் ஆர் யூஸ்டு ஃப்ரீக்வெண்ட்லி இன் அவர் ஸ்பீச். இது நம்ம ஃப்ரீக்வெண்ட்லியாக நம்ம ஸ்பீச்சில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது நம்மளுடைய எபிலிட்டி, பாசிபிலிட்டி அதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த மொடால்ஸ் நம்ம லைஃப் டைமில் யூஸ் பண்ணுவோம். தே ப்ளே எ விட்டல் ரோல் இன் கான்வர்சேஷனில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது இந்த மொடால்ஸ் எல்லாமே. மொடால்ஸ் ஆர் 13 இன் நம்பர். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 13 இருக்குது. அதாவது மொடால்ஸ் 9, செமி மொடால்ஸ் ஒரு 4. 9 + 4 13. அப்போது இங்கிலீஷில் 13 மொடால் ஆக்ஸிலரிஸ் இருக்குது. இப்போ போங்க அதனுடைய யூசேஜ் பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். வில், வுட், ஷல், ஷுட், கேன், குட், மே, மஸ்ட், மைட், யூஸ்டு டு, ஆட் டு, நீட், டேர் இருக்குது இல்லைங்களா? இதில் ஃபஸ்ட்டு 9 தான் மொடால்ஸ். லாஸ்ட் 4 இருக்குது இல்லைங்களா? லாஸ்ட் 4 தான் குவாஷி மாடல்ஸ் ஆர் செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், ஷல், வில், மே, கேன், வுட், குட் இதோடைய யூசேஜ் என்னென்னு பாருங்கள். இதை எங்கெங்கே நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தீஸ் ஆர் யூஸ்டு இன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில், வுட், ஷல், குட், மே, கேன் இதெல்லாமே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இன்ட்ராகேட்டிவ்னால என்னங்க? கொஷின் கேட்குற சென்டென்ஸில், கொஷின் கேட்குற மாதிரியான சென்டென்ஸில் தான் என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த மொடால்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதாவது டு ஆஸ்க் பர்மிஷன். என்னது? தீஸ் ஆர் யூஸ்டு இன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் டு ஆஸ்க் பர்மிஷன் கேட்குறதுக்காக இந்த சென்டென்ஸ் எல்லாமே நாம் யூஸ் பண்ணுறோம். கீழே எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின் கேட்டுருக்காங்க பாருங்கள். வில் யூ கிவ் மீ யுவர் பென்? பேனா எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. மே ஐ கம் இன் சார்? நான் உள்ளே வரலாமா? கேன் ஐ ஆஸ்க் அனதர் கொஷின்? நான் இன்னொரு கொஷின் கேட்கலாமா? அப்படிங்கிற மாதிரி கொஷின். ஸோ இந்த மாதிரி தான் வில், மே, கேன் இதெல்லாமே என்னது? கொஷின் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? பர்மிஷன் கேட்குறதுக்காக. இதெல்லாமே பர்மிஷன் ரிலேட்டடு மொடால் ஆக்ஸிலரிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், வுட், குட் இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இதுவும் பர்மிஷன் தான், ஆனால் மோர் பொலைட், ரொம்ப பணிவான பர்மிஷன் கேட்குறது. பெரிய பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப பணிவாக கொஷின் கேட்போம். அப்போ ரொம்ப பணிவாக, மோர் பொலைட்னஸ்னு என்னது? ரொம்ப பணிவாக கேட்குறது. வுட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கிராஸ் த ரோட்? நீங்கள் அதை எனக்கு ரோடை கிராஸ் பண்ண உதவி செய்ய முடியுமா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்குறது. நெக்ஸ்ட்டு, குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென்? உங்களுடைய பேனா கொடுக்க முடியுமா? ரொம்ப பணிவாக கேட்குறது. கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென்னா? உங்கள் பென் கொடுக்க முடியுமான்னு கேட்குறோம். குட் போட்டோம்னா அது ரொம்ப பணிவாக, மோர் பொலைட். அதுதான் வுட்டு, குட்டு நம்ம இப்போ இதுவும் பர்மிஷன் கேட்குறது தான். என்னது? மோர் பொலைட்டாக கேட்குறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மே கேன் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னா, மே பாசிபிலிட்டி, கேன் எபிலிட்டி. கேன் அப்படின்னாலே என்னங்க தமிழில்? முடியும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஐ கேன் டூ இட், என்னால் முடியும், முடியாது அந்த மாதிரியான எபிலிட்டி சொல்கிறது கேன். மே பாசிபிலிட்டி, இப்படி நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது, இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதே என்னதுங்க? பாசிபிலிட்டி. பாப்பா எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் மே ரெயின் டுடே. இன்றைக்கி மழை பெய்யலாம், பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் பெய்யும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. மழை வரும் அப்படின்னு சொல்ல. இட் மே ரெயின் டுடே, மழை வரலாம், அதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, மழை வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் மே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ மே கம் டு மை ஹவுஸ் டுமாரோ. அவன் நாளைக்கு என் வீட்டுக்கு வரலாம், அதாவது வராமலும் போகலாம், பட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த பாசிபிலிட்டி அதை சொல்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ கேன் கெட் த புக் ஃப்ரம் ஹிம். அவங்ககிட்டருந்து நீ புக்கை வாங்கிக்க. அப்போ நீ அவங்ககிட்ட புக்கு வாங்கு, அதாவது முடியும், என்னால் வாங்க முடியும், வாங்கு அப்படின்னு சொல்கிறது என்னதுங்க? முடியும் அப்படிங்கிற சொல்கிறதா கேன். இப்போ நடக்கலாம், நடக்கிறது, ஒரு பாசிபிலிட்டியை சொல்கிறதா மே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், அது ஒரு வேர்ட்ஸ் கொடுத்து அதை அப்படியே சென்டென்ஸாக மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மே, கேன் இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷுட்னாலே தெரியும், அதாவது ஆப்ளிகேஷன் ஆர் டியூட்டி, அதாவது நம்மளுடைய கடமை சம்மந்தமாக வர்றது. யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ரொம்ப அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ஷுட் யூஸ் பண்ணுவோம். கம்பல்சரி நீ இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய டியூட்டியை சொல்கிறது என்னதுங்க? வி ஷுட் கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி. நம்ம ரெகுலராக ஸ்கூலுக்கு போகணும். இதெல்லாமே நம்மளுடைய கடமைகள், டே டு டே டியூட்டிஸ். அப்போ இந்த டியூட்டிஸை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க? ஷுட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், த மேன் ஷுட் பி பெய்டு மோர் ஃபார் த ஹெவி ஒர்க் ஹி ஹேஸ் டன்.
அவன் நிறைய வேலை செய்கிறதுக்கு அவன் பெய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் ஷுட், கண்டிப்பாக அவன் பெய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் மஸ்ட் அப்படின்னா ஷுட்டு வந்து ஒரு 60% அட்வைஸ் பண்ணுறது டியூட்டி குறிக்கிறதுனா, இந்த மஸ்ட் வந்து ஒரு 100% நீ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், அதில் அது செய்யக்கூடாது, கம்பல்சரி நீ இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது என்னதுங்க மஸ்ட். பாருங்கள், யூ மஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங், யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங்னா உன் ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கொஞ்சம் 60% நம்ம ஆர்டராக சொல்கிறோம், பண்ணியே ஆகணும் இப்படின்னு கடமையாக சொல்கிறோம். ஆனால் மஸ்ட் யூஸ் பண்ண என்னதுங்க, மஸ்ட் யூஸ் பண்ணனா ஒரு 100% நீ கண்டிப்பாக இந்த ஒர்க்கை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறது என்னதுங்க மஸ்ட், கம்பல்சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ஹி மஸ்ட் எக்ஸசைஸ் எவ்ரி டே, அவன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். யூ மஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பண்ணியே மாற்றியே ஆகணும், இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதா. ஸோ மஸ்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், செமி மாடல்ஸ் ஆர் குவாஷி மாடல்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். ஆட்-டுன்னு என்னதுங்க மாரல் ஆப்ளிகேஷன், இது ஒரு கடமையை குறிக்கிறது தான். யூ ஆட் டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், எல்டர்ஸ்னால் நீ முதியவர்களை மதிக்க வேண்டும், வயசானவங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, யூ ஆட் டு ஹெல்ப் த புவர், நீங்கள் புவர் பீப்புள்ஸ்க்கெல்லாமே ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறது உன்னுடைய கடமையை சொல்கிறது, அது ஆட் டு மோர் ஆப்ளிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸ்டு டு எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பாருங்கள், டு ரெஃபர் டு எ ஹேபிட் ஆஃப் த பாஸ்ட், அதாவது பாஸ்ட் ஹேபிட், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்மளுடைய பழக்கங்களை சொல்கிறது. ஏ டிஸ்கண்டினியூடு ஹேபிட், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தி இப்போ டிஸ்கண்டினியூ ஆகிருக்கும் அந்த பழக்கத்தை பற்றி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், he used to walk long distances when he was young, அதாவது நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் நடந்துட்டு இருந்தான், எப்போ சின்ன வயசில் இருக்கும்போது நடந்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு, she used to visit her uncle's house when she stayed at the hostel, அதாவது ஹாஸ்டலில் இருந்தபோது அவங்க அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான், அதுதான். அதாவது முதல்ல நடந்துட்டு இருந்தது இப்போ நடக்கலை, அது ஒரு பழக்கத்தை சொல்கிறது. யூஸ்டு டு அப்படின்னாலே டிஸ்கண்டினியூடு ஹேபிட்டை பற்றி நம்ம சொல்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நெசசிட்டினா அதாவது தேவை, இந்த தேவையை பற்றி சொல்கிறது. யூ நீட் டு பி ஹியர் டில் ஈவினிங், நீ ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், இது ஒன்று தேவையாக சொல்கிறது. ஹி நீட் நாட் ரைட் த டெஸ்ட் டுடே, அவன் டெஸ்ட் எழுத தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது நெசசிட்டினா என்னதுங்க நீடு, அவனுடைய தேவையை சொல்கிறது, கண்டிப்பாக அவனுக்கு தேவை இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட், டேர்னு என்னதுங்க பி பிரேவ் எனஃப் டு ஃபேஸ், தைரியமான கொஷின்ஸ் கேட்குறது, தைரியமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது. பாருங்கள், பி பிரேவ் எனஃப் டு ஃபேஸ், இட் இஸ் யூஸ்டு இன் இன்ட்ராகேட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ், இன்ட்ராகேட்டிவ்லி யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹவு டேர் யூ அப்போஸ் மீ, ஹவு டேர் யூ ஸ்பீக் லைக் திஸ், என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படி கேட்கலாம், என்ன தைரியமாக இருந்தால் நீ இதை செய்வே, ஹவு டேர் யூ டூ லைக் திஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறது ஹவு டேர் யூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ தைரியமாக போல்டாக சொல்கிறது, நம்ம தைரியமாக பேசுறது, நம்மளுடைய தைரியத்தை வெளிப்படுத்தி பேசுறது இந்த டேர் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் சென்ஸ் பாருங்கள், ஹி டேர் நாட் டாக் டு யூ, அவன் கூட பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த மாடல் வெர்ப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதெல்லாமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாமே சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எல்லோரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.